அடிக்கடி அடிக்கடி கணவன் மனைவிக்கு சலாம் சொல்கின்ற பழக்கம் இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு சலாம் சொல்கின்ற பழக்கம் இருக்கும். இன்றைக்கு அதை காண்றதுக்கு இல்லை. ஆனா அதிகமானவங்க எங்கள்கிட்ட பத்துவா கேட்பாங்க, ரோட்ல போற பொம்பளைகளுக்கு சலாம் சொல்லுமா? அதே முதலாவது உன்னுடைய மனைவிக்கு சலாம் சொல்லி பழகு. நீங்க உங்களோட பொம்பளைக்கு மனைவிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை சலாம் சொல்வீங்க? அதான் சொல்லி பண்றல்ல. ரோட்ல போற பொம்பளைக்கு சலாம் சொல்றதுக்கு பத்துவா கேட்டு வந்தீங்க. சகோதரர்களே, எங்களுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பாடுபடுகின்ற அந்த மனைவிக்கு இல்லாத சலாம் வேற யாருக்கு? சகோதரர்களே, வேற யாருக்கு? நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், எந்த வீட்டிலே அதிகமாக பிரச்சனை இருக்குமோ கணவன் மனைவிக்கிடையிலே, அந்த வீட்டிலே சலாம் சொல்லிக் கொண்டு போகின்ற பழக்கம் இல்லாமல் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், நபியுடைய ஹதீஸை வைத்து சொல்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் வீட்டுக்குள்ளால் நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி சலாம் சொல்லிவிட்டு போவானோ, அவன் வீட்டுக்கே வெளியே இருந்த பொழுது அவனுடன் சேர்ந்து சுத்தித்திருந்த ஷைத்தான் இருக்கிறானே, அவன் சொல்லுவானாம், ஐயையோ இன்று எனக்கு இவனுடைய வீட்டிலே தங்குமிடம் கிடையாது என்று அந்த சொல்லி அந்த ஷைத்தான் திரும்பி சென்று விடுகின்றான். எந்த மனிதன் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லாமல் நுழைவானோ, அவனோடு சேர்ந்து சென்ற அந்த ஷைத்தான் சொல்லுவானாம், இன்று எனக்கு இவனுடைய வீட்டிலே தங்கும் இடம் கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த மனிதனோடே சேர்ந்து வீட்டுக்குள்ளால் நுழைந்து அந்த மனிதனுடைய எல்லா விடயங்களிலும் அந்த ஷைத்தானும் பங்கெடுத்துக் கொள்வார். ஆகவேதான் பிரச்சனை. இந்த சிக்னல் பிரச்சனை எல்லாம் அதுல ஒரு நுனிதான். சின்னதையெல்லாம் சைத்தான் பெருசாக்கி காட்டுவான். ஏதோ மனைவி அந்த நாள் நல்லாக வேலை செய்திருப்பான், எல்லாம் எங்களுடைய வேலை தான், எங்களோட பிள்ளைகளுடைய வேலையை தான் செஞ்சிருப்பான். பாருங்க, ஒரு மனைவி எழுந்தாலும் சொன்னா தொலவோனும் பாத்ரூம் வேலைகளை முடிக்கவும், எங்களுக்கு டீ அதுகள் ஊற்றவும், பிள்ளைகளுடைய விஷயத்தை பார்க்கணும், நாங்க வேலைக்கு போறதா இருந்தா எங்கட வேலை எங்களை கவனிக்கணும், பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புறதா இருந்தா அந்த விஷயங்களை பார்க்கணும், பிள்ளைகள் பாடசாலை போனதற்கு பின்னால் பிள்ளைகளுடைய அழுக்கடைந்த ஆடைகளை கழுக வேண்டும், அதற்கு பின்னால் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும், அதற்கு பின்னால் பாலுணவை தயாரிக்க வேண்டும், அதற்கு பின்னால் அவன் மாலையுடைய கணவன் வருவார், பிள்ளைகள் வருவார்கள் என்று அதற்குரிய ஏற்பாடுகள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படியெல்லாம் பாடுபட்ட அந்த மனைவி ஏதோ ஒரு உடலில் ஏற்பட்ட வருத்தத்தின் காரணமாக அவ தூங்கி இருப்பா, கொஞ்சம் தூக்கம் போயிருக்கும். இவர் 5 மணிக்கு வேலை விட்டு வந்த மேசையில டீய காணோம். இவர் சலாம் சொல்லாமல் நுழைந்திருந்தால் நிச்சயம் அந்த வீட்டிலே பிரச்சனை தான். சலாம் சொல்லி நுழைந்திருந்தால் இவர் இதையெல்லாம் யோசிப்பார், மனைவி கொஞ்சம் நினைச்சு முன்ன பின்னையாகி ஏன் ஷைத்தான் வரவில்லை. ஆகவே அருமையானவர்களே, சலாம் சொல்கின்ற பழக்கத்தை நாங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்திக் கொள்வோமோ குடும்பத்திலே சந்தோஷம் வரும். இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். اللهم بارك على محمد اللهم صل على محمد اللهم بارك على محمد